சார் இப்போ இது எப்போ வாங்கினேன் சார்? இது இப்போ நான் வாங்கி ஒரு 5 நாள் ஆச்சு சார். 5 நாள் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே 2-3 பேர்த்த கருப்பி வாங்கி நான் ஏமாந்துட்டேன். அவ்வளவு ஒரு சீனி என்னத்தையாவது போட்டு கொடுத்து திருப்தியே இல்லை. நான் ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் உங்களுடைய இது கிடைச்சது, எனக்கு அந்த தகவல் கிடைச்சது ஆன்லைன்ல. சரி, முதல்ல ஒரு 1 கிலோ வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் 1 கிலோ அனுப்பிவிட்டு எனக்கு 1 கிலோ கொடுத்தீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில நீங்க கருத்து இல்லைன்றீங்க. நீங்க கொடுக்க நினைச்சா வேற நினைச்சா கொடுத்துக்கலாம், நீங்க ஏமாத்திக்கலாம். அந்த மனசாட்சி படி கரெக்டா செய்றீங்க. எனக்கு கருப்பி இல்லை சார், சீசன் ஆரம்பிச்சாதான் எனக்கு கருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொல்லி கொடுத்தீங்களா, அதனால எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் அந்த கருப்பி வேற எங்கேயும் வாங்கல. நான் லோக்கல்ல எங்கேயும் கடையில் வாங்க மாட்டேன். இந்த கருப்பி பழையமுட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். 200 ரூபாய்க்கு கிடைக்கும், 150 ரூபாய்க்கு கிடைக்கும். கருப்பி நிறைய கிடைக்கும், குறைஞ்சவங்களுக்குலாம் கிடைக்கும். எனக்கு அது திருப்தி இல்லை சார். அதெல்லாம் நீங்க போட்ட படத்துல போட்ட கருப்பி அப்படியே எனக்கு அனுப்பிட்டுறீங்க. கருப்பி ரொம்ப நல்லா இருக்கு. நான் பெரும்பாலும் காப்பி போடுறது, 2வது உளுந்த களி கிட்டுவேன் சார். சரிங்க சார். எனக்கு களி இந்த கருப்பி போட்டாதான் அந்த களி, இந்த ஊர்ல எங்க சைடு களி கிண்ட போது கருப்பி போட்டு தான் கிண்டுவோம். அது உண்மையில என் பொண்ணுக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த கருப்பியை போட்டு தான் நான் களி கிண்டி கொடுக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. சாயந்தரம் இது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு சத்துள்ள ஸ்நாக்ஸ் மாதிரி. எனக்கு காராச்சோ மிச்சர் இருக்கிறதுக்கு உண்மையில ரொம்ப கருப்பி அருமையான கருப்பி, சூப்பரா இருக்கு. இதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. திருநெல்வேலி சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க நல்ல கருப்பட்டி வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம். ஆனா உங்களை பத்தி வெளியே தெரியாது, தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட கண்டிப்பா வாங்குவாங்க, மக்கள் கண்டிப்பா வாங்குவாங்க. நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது கொஞ்சம் பப்ளிசிட்டி. ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல கருப்பி கிடைக்கிறது ரொம்ப அரிது. இந்த மாதிரி நம்பிக்கையான ஆள் கிடைக்கிறது அரிது. ஏன்னா முதல்ல கருப்பி பெருசு இல்லை, நம்பிக்கையான ஆள் வேணும். ஆள் இருந்தாலும் நம்பிக்கையான பொருள் கிடைக்கும். அதனால கருப்பி நல்லா இருக்கு. நானும் எனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட இங்க சொல்றேன், கருப்பி கண்டிப்பா வாங்குவாங்க. நீங்களும் கொஞ்சம் விளம்பரத்தை பெருதுபடுத்துங்க. கருப்பட்டிய என்னென்ன மாதிரியான உணவுக்கெல்லாம் சேர்த்துக்கிறீங்க சார்? சார் கருப்பட்டியில எனக்கு களி கிண்டுவோம், மெயினா காப்பி போடுவோம். அது மாதிரி கருப்பட்டி கொலக்கட்டை இது பண்றது, ஒரு உளுந்த கஞ்சி, கருப்பட்டியில உளுந்தங்கஞ்சி, அது சீனி சர்க்கரை போட்டு பண்றது டேஸ்டே இருக்காது சார். அந்த கருப்பட்டி ஒரிஜினல் கருப்பட்டி போட்டாதான் அந்த உளுந்த கஞ்சி கிண்ட போது ரொம்ப அருமையா இருக்கும். உளுந்த கஞ்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதுக்கும் இந்த கருப்பி யூஸ் ஆகும். அதனால நல்ல கருப்பின்னா தான் அது யூஸ் ஆகும். அது இது நல்ல கருப்பி, அதனால இது ரொம்ப நல்லா இருக்கு.